إن الحمد لله والصلاة والسلام على رسول الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله. கண்ணியமான இஸ்லாமிய அறிஞர்களே, இஸ்லாமிய சொசைட்டி இன்றைக்கு பெரிய ஒரு கிரேவ் யார்டு ஒன்றில் நிச்சு. அப்படின்னு சொன்னால் பாருங்க, இதுக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு மட்டும் முதல்ல ஒரு உலமா உண்டு, அவர் ஸ்டாட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காட்டுற. அவர் சொல்கிறார், 140 பேர் சிலோனில் நிற்கக்கூடியவங்க, மறியலில் நிற்கக்கூடியவங்க 140 பேர் முஸ்லீம்கள் என்று. அதே மாதிரி எங்களோட ஜாப்ஸ், எங்களோட ப்ரொஃபஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தாலும் எங்களோட ஸ்டாட்ஸ் வைஸ் சரியான குறைய லெவலில் இருக்கிற. அதோட ஆக பெரிய போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஊர் வந்துட்டு 100க்கு 100 முஸ்லீம் ஊர் உண்டு, அதுதான் கிண்ணியா. இது மாதிரி சிலோன் முழுக்க முஸ்லீம்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை உண்டு வந்து கொண்டிருச்சு. அது தொடர்ந்தும் நடந்து கொண்டு தான் இருந்துச்சு. இதுக்கு நாங்கள் என்னத்தையும் செய்யலாம், என்னத்தையும் எங்களோட செஞ்சு கொண்டு நிற்கிய, இதுக்கு காரணம் என்னத்தில் என்றது தான் நான் உண்மையாகவே ஏண்ட அபிப்பிராயத்தை நான் சொல்ல போகிறேன். இதை நான் ஒருத்தருமே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண போரில், ஒருத்தரும் அவமானப்படுத்த என்ற ஐடியா ஒன்று இல்லை. நான் அல்லாஹ்க்காக இது செய்கிறது என்றால் எங்களோட சொசைட்டி மாறணும், நாங்கள் எப்படியோ சொசைட்டியை மாற்றணும், அதுக்கு பொறுப்பு நாங்கள் எடுக்கணும் என்ற பாயிண்ட்டை வச்சு தான் நான் இது கதைக்கிறது. இப்போ பாருங்க, நாங்கள் பார்ப்போம், இன்றைக்கு முஸ்லீம்கள் வந்து அவங்க தான் ஹைருமத். அதே மாதிரி அவங்க அடுத்த எல்லாருக்கும், அடுத்த மக்கள், அடுத்த வேதங்கள் அனைத்துக்கும் முன்மாதிரியாக நிற்கக்கூடிய சொசைட்டி. அதோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நாங்கள் வந்து சிறந்த படைப்புல மக்கள். அப்போ இது எல்லா குவாலிட்டிஸும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், நாங்கள் மனுஷர்கள் இன்றைக்கு பாருங்க எவ்வளோ கேவலமான லெவலுக்கு வந்துருச்சுன்னு. எங்களோட கள்ள விஷயங்கள் எல்லாரும் எங்களோட தான் முன்னு கிடைச்சி, ஸ்மக்லிங் எல்லாம் எங்களோட தான் முன்னு கிடைச்சி. நாங்கள் ஈகோவில் நிறைஞ்சு கொண்டு, ஜெலசி நிறைஞ்சு கொண்டு, எங்களோட நாங்கள் இந்த வைராக்கியம் இல்லாட்டி நாங்கள் என்னத்தை பார்த்தாலும் எல்லா குவாலிட்டிஸாலையும் நாங்கள் நாசமாக லெவலுக்கு வந்துருச்சு. இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் வந்து அதை செய்கிறவங்கட மட்டும் அல்ல, இது காரணம் முஸ்லீம் சொசைட்டியில் நிற்கக்கூடிய எல்லாத்துடையும். ஏண்டா இஸ்லாம் வந்துட்டு இண்டிவிஜுவல் ரிலிஜன் அல்ல, ஒருத்தருக்கு மட்டும் சொல்லிட்டு அவர் சரியாக செஞ்சுட்டா அவர் சொர்க்கத்துக்கு போகிற, அடுத்தவங்க எல்லாம் நரகம் போகிற அப்படி என்று இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் வந்துட்டு லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட சம்பவத்தை எடுத்து பார்த்துடனே அவங்களுக்கு விளங்குற, சொசைட்டியில் எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துச்சு. ஏதாவது பிள்ளையோண்டு நடந்துட்டா அதை நிப்பாட்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் இருந்துச்சு. அப்போ தார்ஷரி ஒருத்தர் இஸ்லாத்துக்கு எதிராக வேலை செஞ்சு கொண்டு நிற்கிறேன்டால் அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருந்துச்சு. ஒரு கப்பல் ஒன்றில் போகிற சம்பவம் ஒன்று இருந்துச்சு, அடித்தட்டிலவங்க கப்பலை ஷில்லாக்குறான், மேல் தட்டிலவங்க கணக்கெடுக்காமல் போகிறான் அப்படின்ற ஹதீஸ் எல்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு எல்லா ஹதீஸும் தெரியும், நான் ஹதீஸ் பேச போகிறல. அப்போ நான் சொல்ல வந்தது என்னென்றால், சொசைட்டியில் எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துச்சு. 100க்கு 40 மறியல் போகிறேன்டா அதில் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று எடுக்கணும் மௌலவி மார்க்கர். அவங்க தான் எங்களோட சொசைட்டியை நேர்வழிக்கு அனுப்பியவங்க என்று அவங்க சொல்லிக்கொண்டு நிச்சு. எங்களோட சொசைட்டியை தியா சேவினா உமா என்றும் சொல்லிக்கொண்டு நிச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு பொறுப்பு ஒன்று அடிச்சு. அதோட எங்களுடைய ஸ்கூல் சிஸ்டத்துலையும் இப்படி ப்ரொடியூஸ் பண்ணிய பிள்ளைகளை பற்றி அவங்களுடைய ஸ்கூலில் மாஸ்டர்ஸ் மார்க்கில் எடியூகேஷன் ரிலேட்டட்ஸ் எல்லாரும் இதை பற்றி ஒரே பண்ணியதுக்கு வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு. அது மட்டுமல்ல, எங்களோட பொலிட்டீஷியன்ஸ் மிச்சம் பேரோட ஃபைல்ஸ் எல்லாமே இப்போ வைத்திருச்சு, ஒருத்தரோட ஃபைல் இருந்துச்சு, அவங்களோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி வச்சு கொண்டுடுச்சு தேவையான நேரத்துக்கு வெளிக்கு போடியதுக்கு. அது மாதிரி நடந்து கொண்டதால் எங்களோட வாய்களை பொத்தி கொண்டு நிச்சு. ஆனால் எங்களோட சொசைட்டி, இஸ்லாமிய சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் காணாமல் நிற்கக்கூடிய பொலிட்டீஷியனும் இது ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுக்கணும். 4வது குரூப் தான் எங்களோட ஊரில் நிற்கக்கூடிய சொசைட்டி ஐகான்ஸ் என்று சொன்னால்
எங்களோட ட்ரஸ்டிமார்கள், எங்களோட முக்கியஸ்தர்கள், எங்களோட டாப் பிஸ்னஸ் ஆட்கள், எங்களோட நிற்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், எங்களோட நிற்கக்கூடிய சொசைட்டியில் நிற்கக்கூடிய பெரிய பெரியவங்க எல்லாரும் இதுக்கு ஒரு வகையில் வாசலில் வேணுமாக இருந்துச்சு. இது வந்துட்டு மௌலவிகளோட பிரச்சனை மட்டும்தான், இது இல்லாட்டி அவங்களோட பிரச்சனை தான், இவங்களோட பிரச்சனை தான் நின்றுட்டு எங்களோட போலே பாஸ் பண்ணிவிட்டு நாங்கள் பள்ளி காண்டு கொண்டு தொழுது கொண்டு நின்றுடுச்சுன்னா சொர்க்கத்துக்கு போக அடிச்சு வேண்டியது எங்களுக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு. அதனால் நான் சொல்லியது என்னென்றால் இதை ப்ராப்ளம்ஸில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு சால்வ் பண்ணணும். இது வேறொருத்தர் வந்துட்டு எங்களுக்கு சால்வ் பண்ணி தர போகிற பிரச்சனையும் இல்லை. 100க்கு 20 பேர் தான் உலகத்தில் முஸ்லீம் நிச்சி, 100க்கு 80 பேர் நிச்சய முஸ்லீம் அல்லாதவங்க எங்களை பார்த்து கொண்டு நிச்சி. அவங்க இப்போ இருந்துச்சு எங்களை பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு நிச்சி. ஏண்டா எங்களோட இஸ்லாத்தில் ஷியா முஸ்லீம்களை கொலை செய்கிறதுக்கு சுன்னி முஃப்திமார்கள் ஃபத்வா கொடுத்து கொண்டு இருந்துச்சு. இவங்க என்ன செய்கிற அல்லாஹு அக்பர் என்று சொல்லிட்டு ஷியாவை கொலை செய்கிற. சுன்னிகளுக்கு அவங்களோட முஃப்திமார்கள், அவங்களோட ஷேகுமார்கள், அவங்களோட தாரோ ஆட்கள், அவங்களோட இமாம்மார்கள் அவங்களும் ஃபத்வா கொடுத்து கொண்டு நிச்சு கொலை செய்யுங்கோ அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அவங்களும் கொலை செய்கிற. இவங்களும் அல்லாஹு அக்பர் என்று கொலை செய்ய. அல்லாஹு அக்பர் என்றது ஜோ கொண்டாண்டு வைத்து ரிலிஜன் ஆஃப் பீஸ் என்றது, இஸ்லாம் என்றது, சலாம் என்றது, அஸ்ஸலாமு அலைக்கும் என்றது பீஸை பற்றி சொல்லிய ரிலிஜன் ஆஃப் ஓ ஆண்டுச்சு. இன்றைக்கு ஏண்டு சென்றால் இஸ்லாத்தை இன்றைக்கு குடிச்சு கொண்டு நிச்சயது உலமா மார்க்கல் செய்யவே இல்லை. அவங்க இஸ்லாத்தை பிழையாக இன்டர்பிரேட் பண்ணிட்டு பிழையாக விளங்கி கொண்டுட்டு 4 ஹதீஸ் எடுத்துட்டு 4 போத்துக்கு சுத்திட்டு 64 ஃபத்வா கொடுத்து கொண்டுட்டு சொசைட்டியை நாசமாகி கொண்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் விளங்கணும் வெரி பேசிக் சிம்பிள் கான்செப்ட்ஸ். கொஞ்சம் எங்களோட சொசைட்டியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாங்கள் நிச்சயத்துக்கு காரணம் வந்துட்டு மிச்சம் பேர் இது. அதால் இது மெயின் ஆட்கள் நாங்கள் எல்லாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். நாங்கள் நினைச்சப்படாது நாங்கள் பயான் ஒன்று பண்ணிட்டு ரைட்னா நாங்கள் சரி அவங்க தான் பிள்ளைன்னு சொல்லியதுக்கே எங்களுக்கு. இப்போ பாருங்கோ, நான் உதாரணத்துக்கு சொல்லியேன் சில விஷயங்கள். நான் இது ஒருத்தருக்கும் அப்யூஸ் பண்ண சொல்லிய விஷயம் அல்ல. நான் இதை சப்ஜெக்டை நாங்கள் தலைக்கு எடுக்கணும். இது சொசைட்டியை மாற்றியதுக்குன்றா நாங்கள் சொசைட்டியை மாற்றினா நாங்கள் எல்லாரும் இதை ஒன்று சேர்ந்து இதை பேசணும் சொல்லணும் வேண்டியதுக்காக தான் நான் சொல்லியது. பாருங்கோ, இப்போ எங்களோட மௌலவிமார்கள் ஜும்மா நேரத்தில் அவங்க அழகா உடுத்துக்கொண்டு ஜுப்பா போட்டுக்கொண்டு மிஸ்வாக்கையும் பண்ணி கொண்டுட்டு தாடியம் வலிச்சு இந்த என்ன சரி போட்டுட்டு நல்ல பசந்தாக டெக்கரேட் பண்ணி கொண்டுட்டு தொப்பியை போட்டுட்டு ஜுப்பா போட்டு டாலிபானை ஒன்றத்தி கொண்டு கட்டி கொண்டு அதுக்கு பிறகு பேனை ஒன்று மடிச்சு கொண்டுட்டு மேசையும் போட்டுட்டு கைக்கும் காலுக்கும் எல்லாம் போட்டுட்டு பார்த்தேன்டா சுபஹானல்லாஹ் அல்லாஹான இஸ்லாமிய அமைப்புல நிச்சயண்டு அளவுக்கு அவங்க உண்மையாகவே வார பசந்தாக வார. பிஸ்மில்லான்னு சொல்லி கொண்டு அதை கம்பவுண்ட் எடுத்துட்டு நித்தியோ அதை எரிச்சு ஆசாவை எடுத்துட்டு 3 பயணம் பிஸ்மில்லா என்று கொண்டு எல்லாம் எரிச்சு சூரத்தெல்லாம் ஓதிட்டு எலும்புக்குள்ளே சரியான பாக்கிறதுக்கு சரியான ஆசை மாஷா அல்லாஹ். ஆனால் போய் தீந்து கொண்டுட்டு மைக்கை அடிச்சுட்டு மைக்கை கைக்கு கிடைச்சதுக்கு பிறகும் அவங்க பண்ணிய பயான பாருங்க, அவங்களுக்கு நிச்சய இடம் நினைவில்லை. அவங்க என்னத்தையும் செய்கிற பல்ல கடிச்சு கொண்டுட்டு வேர்வை போட்டு கொண்டுட்டு ஜெதபு பிடிச்சி கொண்டுட்டு ஜோஸாக நீ ரசூலுல்லாஹ் சுன்னத்தை பின்பற்று 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 அல்லாஹ்க்கு பயப்படு 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 என்று தான் சொல்லி கொண்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்று பின்பற்று என்று பல்ல கடிச்சு கொண்டு சொல்லிய இவரே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பேசக்கொள்ள கேட்கியதுக்கு சரியான கவர்ச்சிகரமாக இருந்த பேசின நல்ல தாழ்வாக மனுஷர்களுக்கு அது பார்க்கறதுக்கு ஆசை வசீகரமாக இருந்த கேட்கறதுக்கு ஆசை பார்க்கறதுக்கு ஆசை. ஆட்கள் சில காஃபிர் ஆட்கள் பயந்துட்டு அடே இதை இதை இது பயான் என்ற காதுக்கு வந்தேன்னா எனக்கும் இஸ்லாத்துக்கு வருவாங்க என்று பயந்துட்டு கிட்டட போடுற ஆட்கள். அவ்வளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் அங்கே அவ்வளோ கவர்ச்சிகரமாக இருந்தது. அவங்க யஹூதிகளையும் நசராணிகளையும் எல்லாம் ஒரே ஸ்டேஜில் வச்சு கொண்டு இஸ்லாத்தை சொல்லி கொண்டு அடுத்தவன வேதத்தை அப்யூஸ் பண்ணல, அடுத்தவனை ரெஸ்பெக்ட் பண்ணல, அடுத்தவனை ஹியூமிலியேட் பண்ணல, ரெஸ்பெக்ட் பண்ணி கொண்டு கதைச்சு கொண்டு அவனுங்கள்ட பிழை அவனுக்கு சொல்லி கொடுக்கிய ஆனால் அவனுங்கள்ட நோய்ச்சாமல் செஞ்சு கொண்டு ஹிக்மத்தான முறையில் செஞ்சு கொண்டு. இன்றைக்கு பாருங்கோ, எங்களுக்கு எங்களோட உலமா மார்கள் இஸ்லாத்தை பேசக்கொள்ளே
அடே நாங்கள் இஸ்லாத்தில் நிச்சயம் ஒன்றும் எங்களுக்கு விளங்கி இல்லாத அளவுக்கு பயம்தான் மாறுது. அவங்களோட பயானங்களை கேட்கக்குள்ள எங்களுக்கு பெரிய ஒரு பயம் ஒன்று வார. இது என்ன தெண்டா அல்லா இப்படி ஒன்று முடிச்சோம் அப்படி முடியும் அல்லா பற்றி பயமுடுத்திய நெருப்பு பயம். இதை பார்த்துடனே சுபான்லா நரத்தை பற்றி அல்லா யாரெல்லாம் எங்களை கஷ்டப்படுத்தி இதை மாதிரி. ஆனால் அல்லா வந்துட்டு எங்களோட உண்மைக்கு பார்க்க 70 மடங்கு எங்களுக்கு இறக்கம் உள்ளவன். நாங்கள் ஒரு 8 எடுத்து வச்சுட்டா எத்தனையோ 8 எங்களுக்கு போத்துக்கு வாரோம். நாங்கள் நடந்து கொண்டு போய்த்தோன்னா எங்களை போத்துக்கு ஓடி கொண்டு வாரேன் எல்லாம் அதிசயம் இருந்துச்சு. இது இல்லாத நினைவில்லாம ஆக்கிட்டு எங்களை இவ்வளவு பயமுடுத்தி கூட நிச்சயம் எங்களோட சொசைட்டியை பயமுடுத்தி கொண்டுச்சு. சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம். எனக்கு என் மகனை தொலைவிச்சோணும். நான் என்னத்தை செய்கிறது, கம்பவுண்ட் எடுத்துட்டு அடி 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 என்று அடிச்சுட்டு அவனை தொலைவிச்சு. என்னத்தை நடக்கியது, அவன் இப்போ நான் பார்த்து கொண்டு நேரத்தில் தொழும், அடுத்த நேரத்தில் தொழாது. ஆனால் அதே மாதிரி நான் தொழுகைக்கு ஆசை ஆர்வத்தை உண்டாக்கிட்டு அல்லாஹ் ரசூலுக்கு இறக்கத்தை உண்டாக்கிட்டு அமல் செய்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை உண்டு அவங்களோட மனசுக்குள்ளே உண்டாக்கிட்டு தொழுகையத்தை அவருக்கு சென்றால் அவர் என்ன செய்யும், தொடர்ந்து தொழுது கொண்டு நிற்கும். அல்லாஹ் இது நேரம் பார்த்து நிச்சய டைமுக்கு பதில் தொழும். அப்போ ஒரு வேலையை செய்கிறதுக்கு 2 வழி இருந்துச்சு. ஒன்று ஃபோர்ஸ், 2வது மோட்டிவேஷன். இது மைண்ட் சைக்காலஜியில் இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்துட்டு எவ்வளவு எங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணினாலும் நாங்கள் அது நேரத்தில் ஜோஸ் பிடிச்சி கொண்டு கொஞ்சம் பேர் செய்யும். ஆனால் நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஆசார்வம் இல்லை, எங்களுக்கு மோட்டிவேஷன் இல்லை. அப்போ எங்களோட பயானுகளில் இன்றைக்கு பயமுடுத்தி 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 பணிமுடுத்தி மனுஷனை வெறுக்க வச்சு கொண்டு நிச்சு. அதை ஸ்பீக்கரை போட்டு சுற்றுவார நிச்சு அவங்க இதை கேட்கக்கொள்ளே வீட்டில் நிச்சயவங்களுக்கும் அல்லாவே அகலந்தான். அவங்க சும்மா கடைசி நேரத்தில் இதுக்கு போகிறதுக்கும் அவங்க பார்த்துணும். அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அடே இதை நானும் கேட்டுக்கொண்டுச்சு ஆட்கள். இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாது அவங்களோட பிள்ளையோ இல்லை, அவங்களுக்கு இஸ்லாத்தை அவ்வளோ கஷ்டப்படுத்திருச்சு. அவங்களுக்கு இஸ்லாத்தை அவ்வளோ கஷ்டப்படுத்திருச்சு. அவங்களுக்கு இறக்கத்தை கொடுத்துல இஸ்லாத்தை அமல் செய்கிறதுக்கு இஸ்லாத்துக்கு இறக்கத்தை கொடுத்துல. முதலாவதுக்கு சொல்லிய நீங்கள் மாஞ்சமாத்துக்கு வாங்கோ, 2வதுக்கு சொல்லிய நீங்கள் முதலாவதுக்கு சொல்லிய நீங்கள் பள்ளிக்கு தொலை வாங்கோ, 2வதுக்கு இமாஞ்சமாத்துக்கு தொலை வாங்கோ, 3வதுக்கு அவ்வளவு தக்பீருக்கு வாங்கோ, 4வதுக்கு முஅக்கதாவின் ஹைரு முஅக்கதாவின் செஞ்சு பாருங்கோ, 5வதுக்கு அடுத்தெல்லா லுஹாவின் அதையும் இதையும் எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கோ என்று சொல்லிக்கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டு நிச்சு, மனுஷனை கஷ்டப்படுத்தி கொண்டு நிச்சு. அப்போ இதால் எனக்கு நடக்கியது. சிலவங்களுக்கு ஏலும் இஸ்லாம், சிலவங்களுக்கு ஏலும் செய்யறதுக்கு ப்ராக்டிக்கலாக செய்யணும். ஆனால் மிச்சம் பேருக்கு செய்யலாம். சொசைட்டியில் இன்றைக்கு நடந்துருச்சு இதுதான். அதை ஏறாதவங்க இதை செய்கிற வர இதால் ஒதுங்கி கொண்டு வைத்து கொண்டு நிச்சு. ஏண்டியவங்க தாரேன் ஒன்றுமே செய்யாதவங்க, ஜொப் ஒன்று செய்யாதவங்க, இல்லாட்டி பள்ளியில் நிற்கக்கூடிய மௌலவிமார்கள் அவங்களே செய்யலும். மௌலவி ஒன்று வந்துட்டு சுபகில் எலும்பிட்டு தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு பாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க சுபஹன் தொழுதுட்டு ஒரு 7-8 மணி ஆகணும் படுக்க தொடங்கிய. படுத்துட்டு 11 மணி வரை காட்டிலும் அவங்க படுக்க நல்லா. இது எங்களுக்கு அடுத்தவங்களுக்கு செய்யலுமோ, மனுஷர்கள் வேலை இவங்களுக்கு செய்யலுமோ, கூலி வேலை செய்ய மனிதன் செய்யலுமோ, ப்ரொஃபஷனல் வேலை ஒன்று செய்கிற மனிதன் செய்யலுமோ ஏலா. அப்போ இது மௌலிமார்களுக்கு சரியான ப்ராக்டிக்கல் இஸ்லாம். அதோட இக்கனாமிக்கல் இஷ்யூ இல்லாத நல்லா சம்பாதிச்சிருக்கக்கூடிய பெரிய பெரியவங்க நிச்சு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களோட இக்கனாமி இருச்சு, எதுனாலும் வார கணக்கொண்டு வார அவங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. அவங்க 2 கோல் அடிச்சுன்னா அவங்களுக்கு சல்லி கிடைச்சி எல்லாரும் சிஸ்டமை செட் பண்ணி முடிஞ்சு. இவங்களுக்கும் இஸ்லாம் நல்ல ப்ராக்டிக்கல். அதோட ஒன்றுமே ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத வயசாளிகள் அது மாதிரி இவங்களுக்கு ப்ராக்டிக்கல். ஆனால் சொசைட்டியில் நிச்சயது அவங்க மட்டுமல்ல, சொசைட்டியில் நிச்சயம் எல்லா ஜாதி ஆட்களும். இன்றைக்கு இது இஸ்லாம் வந்தது ஒரு சொசைட்டி. இது இண்டிவிஜுவல் ரிலிஜன் உண்டு அல்ல, இது எல்லாருக்கும் வந்த ரிலிஜன். ஒரு சொசைட்டி ஒன்றுக்கு வந்த ரிலிஜன் உண்டு. இது இண்டிவிஜுவல் நான் ஒருத்தருக்கு மட்டும் வந்துட்டு நீ செஞ்சால் உனக்கு கிடைச்ச நீ சொர்க்கத்துக்கு போயிடும் அப்படின்னு ரிலிஜன் ஒன்று இல்லை. அப்படின்றால் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட கவுனுகளை அழிச்சி இல்லை.
அப்போ அதோட ஒரு கப்பலில் போகிற சம்பவம் ஒன்றும் சொல்லியோ ஒசக்க தட்டிலவங்க நல்லா போய்த்தான் கீழே தட்டிலவங்க மெந்தியோ சில்ல ஒன்று செஞ்சான். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கே கதை இல்லை. இப்போ நான் இதெல்லாம் நினைவிட்ட தேவையில்லை. அப்போ நான் சொல்ல வந்த பாயிண்ட் வந்து என்ன தெரியுண்டா,